இந்த காமெடி பாரு. பாப்பா சொல்லுங்க. ஃபோன் பேசிக்க ஆஃப் ஆயிடுச்சு. பாஸ்வேர்ட் சொல்ல மறுபடியும் பேசணும். சரி கொடுங்க, ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு தரேன். எடு விளக்கமாற. விளக்கமாற எதுக்கு? உன்னை லட்சமாக கொடுத்து படிக்க வச்சா கை நாட்டு வைக்கிறேன்னு சொல்கிற. எங்கே அந்த விளக்கமாறு? வர வர வர. என்னது கை நாட்டா? இது என்னடா ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு வந்த சோதனை? அம்மா ஃபிங்கர் பிரிண்ட் அது இல்லைம்மா, இது மயிருமா. சரி சரி, இனி கோவப்பட மாட்டேன், எப்பயும் போல் பேசு. சரி சரி. ஆமாம், நான் நேற்று கேரளா சரி கட்டி ஒரு ஃபோட்டோ அனுப்பினல, எப்படி இருந்தது? அதுவா விதவ மாதிரி இருந்தது. மைண்ட் வாய்ஸ் நினைச்ச வெளியில பேசிட்டோனோ. இங்க பாரு, அப்படி அப்படியே திறந்து போட்டு போயிட்டான். இன்னைக்கு என்ன குறை சொல்ல போதும் தெரியலையே. என்னத்த என்ன பண்றீங்க? ஒன்ன தாண்டி திட்டிட்டு இருக்கிறேன். என்ன எதுக்கு திட்டுறீங்க நீங்க? வாயிலே வைக்க முடியல. ஏன் தான் உங்களுக்கு எது நரம்பு தளர்ச்சியா? என்னடி இது குழந்தை பீ மாதிரி இருக்குது. இது எப்படி மனுஷன் திம்மா? ஏச்சி அத்தை, பீயுமா தின்னு பார்த்துருக்கீங்க? ஐயோயோ, என்னென்னத்தை தின்னு பார்த்துருக்காலோ தெரியலையே. அடியே என்னடி கிண்டல் பண்ணுறியா? அத்தை, நான் ஒரு பழமொழி சொல்லட்டா? பழமொழியா? சொல்லு. குறை சொல்லிகிட்டே இருக்கிற வாயில் சங்க சிமெண்ட் வச்சு அடைச்சாலும் சிமெண்ட் சரியில்லைன்னு தான் சொல்லுவானம்மா. அதனால் குறை பேசுகிறவட்ட பேசவே கூடாது. பெருசாக சொல்கிற குறை. ஏண்டி சோகமாக உட்காந்துருக்குற? மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ்ன்னு சொல்லி அந்த மேனேஜரை திட்டாமா. மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸா? ஓன் பிஸ்னஸ் இருந்தால் ஏன்டா நான் உங்கள்கிட்ட வேலைக்கு வரேன்னு கேட்க வேண்டியதானே? என்கிட்ட மட்டும் தான் வாய். மற்றவன்ட்ட பேசிடாத. சரி சரி, டயர்டாக இருக்க போல் லெமன் வாங்கிட்டு வா, லெமன் ஜூஸ் போட்டு தரேன். சரி காசை கொடுங்க, போயிட்டு வரேன். போயிட்டு வந்துட்டியா? சரி கூடு, போட்டு தரேன். இந்தாங்க. நான் உங்கள்கிட்ட லெமன் தானே வாங்கிட்டு வர சொன்னா, நீ என்ன விம்பார் வாங்கிட்டு வந்திருக்கிற? அவன் என்னம்மா ஒரு லெமனை போய் 15 ரூபா சொல்கிறான். அதுக்கு அதான் விளம்பரத்தில் சொன்னாங்கல்ல, ஒரு விம்பாரில் 100 எலுமிச்சம்பழம் இருக்குதாம்மா, அதான் வாங்கிட்டு வந்தேன். எப்படி என்னோட அறிவு? அறிவில் கொல்லிக்கட்டைய வைக்க. இன்னைக்கு என்னத்தை பண்ணியிருக்காளோ? இது என்னடி? பார்த்தா தெரியலையாத்த? குழம்புல இருக்கிற தேங்காய் போட்டு வச்சிருக்கிற. நீங்கள் நேற்று என்ன சொன்னீங்க? என்னடி சொன்னேன்? இன்னைக்காவது குழம்புல தேங்காய் போட்டு வெயின்னு சொன்னீங்களே, அதான். சரி போ போ, தள்ளிப்போ. இங்கே பாருங்கத்த, என்னை எப்போ பாரு குறை பேசிட்டே இருக்காதீங்க, அப்போ நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு யார் வாய்க்கு ருசி சமைச்சு போடுறது? ஒரு கேள்வி அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் இன்னும் இங்கே இருக்கிறேன். இல்லை எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன், பார்த்துக்கோங்க. அத்தை, இன்னைக்கு நைட் என்ன செய்யலாம்? பூரி செஞ்சிடறியா? பூரியா? அதை வேற எப்படி செய்யணும் தெரியலையே. சரி பார்க்கலாம். ஹலோ கூகுள், பூரிக்குள் காத்து ஊதுவது எப்படி? உதைப்பதற்குள் ஓடிவிடு. உதைப்பதற்குள்ளா? இது உங்கள் ஃபோனு, அதுதான் உங்களை மாதிரியே என்னை திட்டுது. நான் போய் என் ஃபோன் எடுத்துகிட்டு வரேன். அம்மா தாயே பிச்சை போடுங்கம்மா, நான் வாய் பேச முடியாத ஊமை. அடுத்த வீட்டில் போய் கேளுமா, எனக்கு காது கேட்காது. அடிப்பாவி, இவனை நம்மளோட அறிவாளி இருப்ப போலையே, அதுக்கு எங்கூட வந்து பிச்சை எடுக்கலாம். அத்தை, எனக்கு ஒரு டவுட்டு. என்னடி டவுட்டு?
அதை கொடுங்க. எதை? அதை தான் கொடுங்க. இந்தா. ஏன்ட்ட ஊசி எவ்வளோ ஸ்லிம்மாக அழகாக இருக்குது. இதுக்கு எந்த பைத்தியக்காரன் குண்டூசின்னு பேர் வச்சான்? கண்ணு தெரியாமல் வச்சுருப்பானோ? ஐயோ ஆரம்பிச்சாட்டான்ல. அதை இந்த பைத்தியம் சொல்லுது பாரு. கால கொடுமை. அப்போல்லாம் அம்மியில் வச்சு அரைச்சா அப்படி ஒரு வாசம் வரும். வாசனையை ஆளை தூக்கும். ஆனால் அந்த மிக்சியில் அரைக்கும்போது ஒரு நாள் எனக்கு அந்த வாசனை வந்ததே கிடையாது. அத்தை, நீங்கள் மிக்சி ஜார் மூடியை திறந்து வச்சு அரைக்கணும். அப்போ தான் குபீர்னு வாசம் வரும். அம்மிக்கலையில் மூடி வச்சு அரைக்கிறீங்க, திறந்து வச்சு தானே அரைக்கிறீங்க, அதான் வாசம் வருது. மூடி வச்சு அரைச்சா எப்படி வாசம் வரும்? இது கூட தெரியல. இதுகிட்ட வந்து நான் மாட்டிக்கிட்டணும். மூடி வச்சுட்டு வாசம் வரலன்னா சரி, இப்படி ட்ரை பண்ண. ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கிற, உனக்கு போர் அடிக்காதா? போர் அடித்தா என்ன பண்ணுவ? அதுவா, என் வாழ்க்கையிலே வாங்க முடியாதுன்னு நினைக்கிற பொருளையும் இப்போ வாங்கணும்னு நினைக்கிற பொருளையும் சும்மா எப்படி சும்மா சும்மா ஆன்லைனில் பார்த்துட்ருப்பேன். அப்படியே பார்த்துட்டு மட்டும் வச்சுக்கோ. எவனாச்சும் வீட்டு வாசல் வந்து நின்னான்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், விளக்குமா பிஞ்சு போயிடும். இதில் மட்டும் கண்ணா இருங்க. கடைசி வரைக்கும் பார்த்துட்டு மட்டும்தான் இருக்க முடியும் போல. இதை கூட பார்த்துட்டு மட்டும் இருக்க முடியும் போல. ரெச்சோ, கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஒரு சில விஷயங்களை செய்யவே மாட்டேன். என்னன்னு கேளு. அதில் விஷயம், உங்கள் அப்பன் பேச்சை கேட்கவே மாட்டேன். ஆமாம், கேட்கவே மாட்டேன் நான். இப்போதான் வந்தேன். பாச தெரியாத ஊருக்கு போயிட்டு 2 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டேன்டி. நமக்கு தமிழே தகராறு. அப்படி எந்த நாட்டுக்குடி நீ போயிட்டு வந்த? நாட்டுக்கா? அட, நம்ம திருப்பூருக்குடி. திருப்பூரில் ஹிந்தி தெரியாமல் நீ போகவே முடியாது போல். எங்கே பார்த்தாலும் இந்த வடக்கன்ஸாக இருக்கிறானுங்கடி. தமிழ்காரனே காணோம். ஹலோ ஆண்டி, கோகிலா இருக்காளா? அவள் குளிச்சுட்டு இருக்காம்மா. நீங்கள்? ஐயோ ஆண்டி, நான் காலையிலே குளிச்சிட்டேன் ஆண்டி. அவள் ஃப்ரெண்ட் தானே, அதனால் நீ அப்படி தான் இருப்ப. இன்றைக்கி என்ன நியூஸ் போட்டிருக்குன்னு பார்க்கலாம். எப்போ பாரு தற்கொலை, அவன் இழுத்துட்டு போயிட்டான்ட்டு தான் இருக்குது. கல்யாணமாகாத ஏக்கத்தில் இளம்பெண் தற்கொலையா? அடி பாவி, கடவுள் காப்பாற்றியும் மெனக்கட்டு போய் செத்துருக்கா பாரு. எப்போ பாரு என் மாமி என்னை திட்டிகிட்டே இருக்காங்கடி. நான் ஒன்றுமே பண்ணலடி, ஆனால் திட்டிகிட்டே இருக்காங்கடி. ஒன்றுமே பண்ணாமலே திட்டுவாங்களாடி? அறிவாளியாக கொஸ்டின் கேட்ட கூட என்னை திட்டுறாங்கடி. நான் என்ன பண்ணுறது? நீ அறிவாளியாக கேட்டியா? அவங்க சொன்னாங்க, நீ போய் எருமாடு மேய்ச்சிட்டு வா, அப்போ தான் உனக்குலாம் புத்தி வரும்னு கேட்டாங்கடி. அதுக்கு நான் இருந்துட்டு, அப்படி அத்தை, நீங்கள் இவ்வளோ அறிவோடு இருக்கீங்களே, எத்தனை எருமாடு மேய்ச்சிங்க கேட்டேன்டி. இது போய் ஒரு குத்தமாடி? இதுக்கு போய் திட்டுறாங்கடி. என்னடி பண்ணிட்டு இருக்கிற? இச்சு கொடு, நச்சு நச்சு நச்சு. அத்தை, பால் இருந்ததில்ல, அதான் பாலை வச்சு பால்கோவா செஞ்சிட்ருக்கிறேன். அப்படியா? நானும் பால் இருந்ததே, சரி பால்கோவா செய்யலான்னு வந்தேன். நீயே சரியா, சரி செய்ய. அப்படியா அத்தை? சரி நானே செஞ்சிடறேன். வேணா ரசம் இருக்குது, ரசத்தவையே நைட்டு அப்படி சாப்பிட்டுக்கலாம். அத்தை, நான் பால் வச்சு பால்கோவா பண்ணுறேன்ல, நீங்கள் ரசத்தை வச்சு ரசக்குள்ளே பண்ணுங்க. என்னத்தை, இது கூடவா தெரியாது உங்களுக்கு? பைத்தியம் மாதிரி நடிக்கிறாளா? ஒன்றுமே புரியலையே. இப்படி மழை அடித்தால் நான் எப்படி கூட வெடிப்பேன். அத்தை, காஃபியில் சீனி போடுறோம், அதனால் காஃபி நிற்கிது.
ஆமாம். பாயசத்தில் சீனி போடுறோம், அதனால் பாயாசம் நிற்கிது. ஆமாம். சீனில் அப்படி என்னத்த போடுறீங்க? சீனி இனிக்குது. இருந்தாலும் நீங்கள் ரொம்ப அறிவாளித்த. உங்களை மாதிரி யார் இருக்க முடியாது. எனக்கும் அந்த டிப்ஸில் சொல்லிக் கொடுங்க.